மோசமான சிங்கிள் என்ற ஷார்ட் ஃபிலிமின் பார்ட் 1 பார்க்கவில்லை என்றால் பார்த்துவிட்டு வரவும். காணாத கடவுளுக்கு என் கைகள் வணங்காது, உனக்கு என் உயிரே ஆரத்தி. பொள்ளாச்சி சம்பவம் நடப்பதற்கு முன்னதாகவே எடுக்கப்பட்ட வீடியோ இது. சாமி, எனக்கு ஒரு வரம் ஒன்று வேண்டும். பக்தா, நீ கேட்ட வரத்தை யாம் தந்தோம். இனி உன்னை நினைத்தாலே பயப்படுவார்கள். நீங்க ஒரு மிகப்பெரிய சீஃப் கெஸ்ட் வர போறார். ஒரு நேர்மையான ஆண்மகன். அந்த மாதிரி வாழ்க்கையில் அந்த பெண்கள் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? போராளி. போலீஸ் விசில் அடிச்சு துரத்துன ரவுடி ஜனங்க விசில் அடிச்சு கொண்டாடுற ராஜாவா மாறினா. அப்ப சிங்கிள்னா உங்களுக்கு அவ்வளோ கேளமா போச்சு. ஐயம்மா, நல்ல வேலை, ஒன்றும் ஆகலை, எல்லாம் இருக்கு. இருச்சல் நான் கூப்பிடுறேன். டேய், என்னத்தர அப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லை மச்சான். மச்சான், மோசமான கனவுடா. கனவுல ஒருத்தர் சிங்கிள்னு சொல்லிட்டு கத்தியில் குத்திட்டான்டா. எது சிங்கிளா? ஆமாண்டா, ஆனால் அவன் குத்தும்போது ஏதோ சொன்னான்டா. டேய், அவன்லாம் நமக்கு ஒரு ஆளாடா, போய் வேலையை பாடுறா. யாரா அது? ஏதோ நியூ கம்பெனி வருது. மச்சான், நம்ம சுரேஷ் தாண்டா நம்பர் கொடுத்தான். இப்போதான் 2 நாளாக பேசிக்கிட்டு இருக்கேன். பேரு ஹரிணி. ஏண்டா, யாருக்குன்னே உனக்கு 4 இருக்கு, இதில் இது வேறையா? அதுக்கு ஏன்டா கண்ணு வைக்கிற? உனக்கு தான் ஆல்ரெடி ஆள் இருக்குல்ல, எஞ்சி பட. சே, நம்ம கூட வந்துட்டு நம்மளை விட ஒன்று எக்ஸ்ட்ரா உசார் பண்ணிட்டானே. ஹே அனு, மைண்டு கொஞ்சம் அப்செட்டாக இருக்கு. உங்கள் வீட்டில் யாரும் இல்லைனா நான் வேணா வரட்டா? ஓகேடா. ஓகே பேபி, பை. ஏ ஹரிணி, என் ரூமில் இங்கே யாரும் இல்லை, நீ வேணா இங்கே வரியா? இது வரியா? என்ன அதுக்குள்ள செட் ஆயிட்டா? நல்ல வேலை, யாரும் பார்க்கல. யார் இவன்? நம்ம பண்றதெல்லாம் கரெக்டா சொல்லிட்டு இருக்கான். கமிட்டர்லாம் ஒழுங்காக தான் லவ் பண்ணுறீங்களா? முதல்ல இங்கே எவன்டா ஒரு ஆளாக லவ் பண்ணுறீங்க? இன்றைக்கி யாரும் சந்தோஷத்துக்காக லவ் பண்ணுறதில்ல, எல்லாம் சுகத்துக்காக தான் லவ் பண்ணுறீங்க. பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். இனி இந்த சிங்கிள் பசங்களாம் யாரும் ஃபீல் பண்ணாதீங்கடா. காலரை தூக்கி விட்டு சும்மா கெத்தாக நடந்து வாங்கடா. ஹலோ, சொல்கிறேன் மச்சான். ஏய் மச்சான், எங்கடா இருக்க? ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் மச்சான். இங்கே ஒருத்தன் கமிட்டடை பற்றி கிளியும் கிழிச்சு பேட்டி கொடுத்துட்டு இருக்கான்டா. யாரா அவன்? தெரிலடா, ஆனால் சிங்கிளை பற்றி மட்டும் கெத்தாக பேசிகிட்டு இருக்கான். அப்படியா? அந்த நாயை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புடா. கமிட்டட் நான் யாருன்னு நான் உனக்கு காட்டுறேன். அண்ணா, எங்கே இருக்கீங்க? மாயாஜால மஜா பண்ணிட்டு இருக்கேன். என்னடா? சரிண்ணா, ஒருத்தனை தூக்கணுண்ணே. யாரா அவன்? கமிட்டடை பற்றி ஒருத்தன் தப்பாக பேசிகிட்டு இருக்கானே. அப்படியா? அவன் ஃபோட்டோ மட்டும் அனுப்பு, அவனை நான் பார்த்துக்கிறேன். நான் ஃபோட்டோ தானே பசங்க அனுப்பிச்சிருக்காங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுறேண்ணே.
அண்ணே நம்ம ஏரியா பார்க்கில் லவர்ஸ் எல்லாம் உட்காந்துக்கிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்கண்ணே. இப்படியே போச்சுன்னா இந்த பார்க் கூட லாஜா மாற்றிடுவாங்கண்ணே. நீ உடனே வந்து என்னன்னு கேளுண்ணே. உனக்கு ஒரு அற்புத சக்தியை நான் தருகின்றேன். இந்த மோசமான லவ்வர்ஸ் அளிக்க இந்த மோசமான சிங்கிள் வரான்னு சொல்லுடா. இந்த லவ்வர்ஸ்னால நம்மளுக்கு செம்ம வேட்டம்மா. மச்சான் அவனை சும்மாவே விடக்கூடாதுடா. டேய் ஏன்டா கவலைப்படுற? நம்ம பசங்க மொத்த டீட்டெயிலும் எடுத்துட்டானுங்க. எல்லாம் கொலை வெறியில் வேற இருக்கானுங்க. சீக்கிரமாகவே அவனை தூக்குறோண்டா. ஏய் டேனி குட்டி, இவ தான் என் அண்ணன் பொண்ணு. இவளை பார்த்தனா நான் எல்லாத்தையுமே மறந்துடுவேன். டேய் உன்ட்ட அவன் ஃபோன் நம்பர் இருக்காடா? இருக்குடா. போடுறா அவனுக்கு ஃபோனை. மச்சான் லவுட் ஸ்பீக்கர்ல போடுறா. காதலின் அவஸ்தை எதிரிக்கும் வேண்டாம். ஹலோ ஏன்டா டேய் என் தயிர். சூப்பரா மச்சான். நீ என்னமோ பெரிய சிங்கிளாமே அப்படியா? ஒரு பொண்ணை உஷார் பண்ண வக்கு இல்லை. ஏண்டா நீ எல்லாம் கமிட்டடை பற்றி பேசுகிற. ஒக்காளி தக்காளி மாதிரி புளிஞ்சிருவோண்ணே. புறா மச்சான், இனி இவனை நான் பார்த்துக்கிறேன். ஏண்டா ஒவ்வொருத்தனும் ஒரு ஃபிகரை உஷார் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீ என்னன்னா சிங்கிள்னு சீனா போட்டுட்டு இருக்கியா? மாமனே நீ மட்டும் என் கையில் மாட்டின. ஒக்காளி தக்காளி மாதிரி புளிஞ்சிருவோண்ணே. ஹாய் அஸ்வின், இன்னைக்கு நீ ஃப்ரீயா? Tell me baby, I'm always free. இல்ல எங்க வீட்ல எல்லாம் வெளியே போயிருக்காங்க, நைட் தான் வருவாங்க. நீ வேணா எங்க வீட்டுக்கு வரியா? Hey, it's my pleasure, yeah. Within half an hour I'll be there with you. Okay, I love you. Love you baby. Hey, அனு கால் பண்றா. Hey, tell me அனு. ஹே எங்கடா இருக்க? வீட்ல. நான் இன்னைக்கு காலேஜ் லீவ்டா, வெளியே போலாமா? என்னது காலேஜ் லீவ் போட்டியா? யாரை கேட்டு இன்னைக்கு நீ லீவ் போட்ட? நாளைக்கு லீவ் போட்டுருக்கலாம்ல. டேய் நீ தாண்டா இன்னைக்கு லீவ் போட்டு வா, நம்ம மகாபலிபுரம் போலாம்னு சொன்னேன். ஓ ஷிட், ஆமால மறந்துட்டேனே. எங்க வீட்ல எல்லாம் வெளியே போயிருக்காங்க, நைட் தான் வருவாங்க. நீ வேணா எங்க வீட்டுக்கு வரியா? அனு, மார்னிங் எனக்கு ஒரு எமர்ஜென்சியான ஒர்க் இருக்கு. அதை முடிச்சு நான் ஆஃப்டர்நூன் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகேடா. லவ் யூ பேபி. பை.
யார் நீங்கள்? நான் பார்க்குறேன் உன்னைய மாதிரியே ஒரு கமிட்டட், அவனோட ரத்தம் தான் அது. இப்போ நீ 2 பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருந்தல, அந்த 2 பேர்த்தில் எந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற? சார், நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணுறேன் சார். அந்த பொண்ணை தான் சார் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இந்த 2 பொண்ணுங்களும் சும்மா டைம் பாஸுக்கு தான் சார். எது டைம் பாஸா? அப்போ அந்த பொண்ணுங்க வாழ்க்கை? உன்ன மாதிரி பசங்கள்லாம் அவளுக்கு நம்புறாளுங்கள, அவளுக்கு இது வேணும்டா. ஏண்டா எப்படா நீங்கள் மட்டும் பொண்ணுங்களை ஈஸியாக கரெக்ட் பண்ணி ஏமாத்துறீங்க? நீங்கள் அந்த பொண்ணுங்களை மட்டும் ஏமாத்தலடா, தனக்கு வரப்போகிற மனைவிக்கு உண்மையாக இருக்கணுங்கிறதுக்காக எந்த தப்பும் பண்ணாமல் அவள் கூட கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழணும், அவளுக்கு கூட நான் உசுரை கூட கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல சிங்கிளையும் தான்டா நீங்கள் ஏமாத்துறீங்க. அப்போ சிங்கிள்னா உங்களுக்கு அவ்வளோ கேளமாக போச்சேன். ஆனால் நான் சிங்கிள்லையே மோசமான சிங்கிள்ரா. பெண்களை ஏமாற்றினால் இனி இதுதான் தண்டனை. பாலியல் குற்றம் ஒழியும் வரை இந்த சிங்கிளின் வேட்டை தொடரும். நம் பெண்களுக்காகவும் இந்த வீடியோ எடுத்த எங்களுக்காகவும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.